எழுதும் பழக்கம் முதியோரின் நினைவாற்றல் மற்றும் உளநலத்தை மேம்படுத்துகிறது. பல உளவியல் மற்றும் முதியோர் நல ஆராய்ச்சிகளின்படி தொடர்ந்து எழுதும் பழக்கம் முதியோரின் நினைவாற்றலை மேம்படுத்துவதிலும் உளநலத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினசரி நிகழ்வுகள், அனுபவங்கள், நன்றியுணர்வுகள் அல்லது வாழ்க்கை நினைவுகளை எழுதுவது மூளையின் செயல்பாட்டை தூண்டி நினைவுகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இதனால் கவனக்குவிப்பு, சிந்தனை தெளிவு மற்றும் நினைவுகளை மீட்டெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது. மேலும் உணர்வுகளை எழுதுவதன் மூலம் மன அழுத்தம், தனிமை உணர்வு மற்றும் கவலைகள் குறைகின்றன. வாழ்க்கையில் நடந்த நல்ல அனுபவங்களை எழுதி நினைவு கூர்வது நேர்மறை உணர்வுகளை வளர்த்து மன நிறைவை அதிகரிக்கிறது. குறிப்பாக தினசரி குறிப்பேடு, அதாவது டயரி எழுதும் முதியோர் மனச்சோர்வை குறைவாக அனுபவிப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்தகையோருக்கு எந்த விதத்தில் உதவலாம் என்று பார்த்தால், முதலாவதாக தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் எழுதுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அன்றைய நல்ல அனுபவங்கள் அல்லது நன்றியுணர்வுகளை எழுதி பழக வேண்டும். மூன்றாவது, பழைய இனிய நினைவுகளை எழுதி குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவது, கவிதை, சிறுகதை அல்லது ஆன்மீக சிந்தனைகளை எழுதும் பழக்கம் கொண்டவர்கள் அவற்றை எழுத ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, எழுத்து பயிற்சியை குழு செயல்பாடாக நடத்தி சமூக உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்யலாம். எழுதும் பழக்கம் முதியோரின் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதோடு அவர்களின் மனநலம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை திருப்தியையும் உயர்த்தும் ஒரு எளிய மற்றும் பயனுள்ள உளவியல்